பாடி தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். அதன் பெயர்தான் சபை. பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட சபைகளுக்குள்ள வரும்பொழுது அவர்களுக்கு பூரண விடுதலை உண்டாகிறது என்று சொல்லி பிசாசு கண்டபோது, பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையோ இயேசு இந்த சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இப்பொழுது அவனுடைய முடிவை அறிந்து கொண்ட பிசாசோ, தேவன் எப்படியும் நம்மை அழிக்கப் போகிறார், ஆனால் என்னை அழிப்பதற்கு முன்பதாக கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நான் வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பிசாசானவன் தேவனுடைய சபைகளுக்குள் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றுகிற ஒரே இடம் தேவனுடைய சபை என்பதை அறிந்து கொண்ட பிசாசு இன்றைக்கு சபைகளுக்குள்ள அவனுடைய கிரியையை செய்ய ஆரம்பித்திருக்கிறான். பிசாசு நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு காரியம், தேவனுடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆகையால் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் கூடி வருகிற சபையில் தேவனுடைய வார்த்தையை குழப்பி மாறுபாடான உபதேசத்தை கொண்டு வந்து வேதத்தில் இல்லாதவைகளை போதிக்க வைத்து ஜனங்களின் மனதை வசனத்தை விட்டு விலகி போக பண்ணுகிறான். இன்றைக்கும் பிசாசு இதே காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் சபைகள் வளர்ந்து கொண்டிருந்தாலும் சபையில் இருக்கிற ஜனங்களோ தேவனுடைய வார்த்தையில் வளரக்கூடாது என்பதில் மிக கவனமுள்ளவனாக இருக்கிறான். ஜனங்களை சத்தியத்தை விட்டு விலக பண்ணி வேதத்தில் இல்லாதவைகளை போதிக்க வைத்து ஆராதனை நேரத்தில் சினிமா பாடல்களை பாட வைத்து அநேக துருபதேசங்களையும் செழிப்பின் உபதேசங்களையும் ஹைப்பர் கிரேஸ் என்ற உபதேசங்களையும் கொண்டு வந்து இன்றைக்கு சபைகளை தாறுமாறு ஆக்கி கொண்டிருக்கிறான் இந்த பிசாசு. ஆதியிலிருந்து மனு குலத்திற்கு விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த பிசாசை ஜெயிப்பதற்கு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய வல்லமை இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் வேறே ஆயுதம் இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்களாய் பிசாசை மேற்கொள்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து பிசாசை நம்முடைய வீட்டிலிருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, சபையிலிருந்து துரத்தும்படியாக நாம் மீண்டும் தேவனுடைய வல்லமை இருக்கிற அவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். அனுதினமும் வேதத்தை வாசிக்கவும், வேதத்தை தியானிக்கவும், வேதத்தோடு நேரத்தை செலவிடவும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளோ 30, 60, 100 பலன் தரும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். காரணம், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வேதத்தை வாசிக்கவும், வேதத்தை தியானிக்கவும், வேதத்தின்படி